Hi, good morning, everyone. Welcome back to the series of all about English. Basket cakes அப்படின்னு ஒரு ஒரு ஃப்ரைஸ் இருக்கு. இந்த பாஸ்கெட் கேஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கூட பாஸ்கெட் அப்படின்னா அது கூட அதனுடைய கேஸ்னா இந்த பாஸ்கெட் கேஸ்னா அதை போட்டு மூடுற இன்னொரு கூட. சரி, இப்போ இதுக்கு அர்த்தம் என்னன்னா இட்ஸ் அன் இன்ஃபார்மல் ஃபார்மலாக பயன்படுத்துறது இல்லை, சாதாரணமாக இன்ஃபார்மலாக பயன்படுத்துறது. எதுக்காக அதை பயன்படுத்துறதுன்னா பர்சன் ஹூ இஸ் எக்ஸ்ட்ரீம்லி நர்வஸ், ஆங்ஷியஸ், இமோஷ்னலி அன்ஸ்டேபிள், அன்ஏபிள் டு ஃபங்க்ஷன், இந்த மாதிரி இருக்கிறவங்கள, அதாவது ரொம்ப நர்வஸாக இருக்காரு, ரொம்ப படபடப்போட இருக்காரு, அவர் ரொம்ப கவலைப்படுறாரு, அவரால் செயல்படவே முடியல அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கும் போது அதை பாஸ்கெட் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னா பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனோ இல்லை எக்கானமி தட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபெயிலிங்கு அண்ட் டிஸ்ஃபங்க்ஷனல், இந்த மாதிரிலாம் எக்கானமியோ இல்லை ஆர்கனைசேஷனோ அது ஒன்றும் செயல்பட முடியல, கஷ்டப்படுது ரொம்ப அப்படின்னாலும் அதுக்கும் இதை பயன்படுத்துவாங்க, மனிதருக்கும் பயன்படுத்துவாங்க. இப்போ உதாரணத்தை பார்க்கலாம். ஆஃப்டர் லூசிங் ஹர் ப்ரெசன்டேஷன் ஃபைல்ஸ், she was a complete basket case before the meeting. அவளுடைய ப்ரெசன்டேஷன் ஃபைல்ஸ் எல்லாம் எங்கேயோ தொலைச்ச பிறகு அவருக்கு அப்படியே நர்வஸாக போயிட்டா, ரொம்ப கவலையாக போயிட்டா. பிஃபோர் த மீட்டிங்க்கு முன்னாடி அவளால் ஒன்றுமே செயல்பட முடியல, என்ன ஏதுன்னு தெரியாமல் போயிட்டா அப்படின்னு சொல்கிறது தான் இந்த சென்டென்ஸ். பாஸ்கெட் கேஸ் அப்படிங்கிறது நர்வஸ், ஆங்ஸியஸ், டிஸ்ஃபங்க்ஷனல், அது இமோஷ்னலி அன்ஸ்டேபிள், இப்படிலாம் சொல்லலாம்.